ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படின்னா மொபைல் டிஸ்பிளேஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஆம்லோ டிஸ்பிளே, ஆம்லோ டிஸ்பிளே, இதெல்லாம் எல்லாத்துக்கும் என்னங்க வித்தியாசம், இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட அப்டேட்டட் டெக்னாலஜி தான் TFT எல்சிடி டிஸ்பிளே. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய எல்சிடி நம்ம யூஸ் பண்ணதோட கொஞ்சம் அப்டேட்டடா இருந்துச்சு. ஓவரால் இமேஜ் குவாலிட்டி பெட்டரா இருந்துச்சு. பட் சன்லைட்டுக்கு அடியில யூஸ் பண்ணக்குள்ள மட்டும் கொஞ்சம் புவரா இருந்தது. ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆங்கிளும் ஈக்குவலா இல்லைன்னு சொல்லலாம். ஒரு ஆங்கிள் பார்க்கலாம் நல்லா இருந்தது, இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இமேஜ் குவாலிட்டியா இருக்கட்டும் நல்லா இல்லை. இதுக்கப்புறம் வந்ததான் ஐபிஎஸ் டிஸ்பிளே. பட் இந்த டிஸ்பிளேலோட மெயின் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இன்பிளான் சுவிட்சிங் எல்சிடி டிஸ்பிளே. இதுக்கும் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு அதோட கம்பேர் பண்ணக்குள்ள இதோட இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது சன்லைட்டு கீழே அதோட கம்பேர் பண்ணக்குள்ள பிரைட்னஸ் ஓவராலா சூப்பரா இருந்தது. வியூ ஆங்கிள், இதோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒய்டரா இருந்த காரணத்தினால இதை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளேயோட, அதாவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணக்குள்ள இது கொஞ்சம் அதிகமா இருந்தது. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல டிஸ்பிளேனா சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அப்போ இருந்த மொபைல்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவும் நிறைய மொபைல்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் தான். ஏன்னா இதோட இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நேச்சுரலா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கிளாரிட்டியா இருக்கும். ஓகேங்க, இதுக்கப்புறம் வந்ததுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎல்இடி டிஸ்பிளே. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் பல சிறந்த டிஸ்பிளேஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது ரொம்பவே லைட் வெயிட்டா இருந்தது, அது மட்டும் இல்லாமல் ஃபிளெக்சிபிளா இருந்தது. கம்பேர் டு தி நீங்க ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே எடுத்துக்குள்ள இந்த ஓஎல்இடி டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. என்னன்னு கேட்டோம் அப்படின்னா அதோட கம்பேர் பண்ணக்குள்ள இதோட பிரைட்னஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஐபிஎஸ் டிஸ்பிளேவை நம்ம சன்லைட்டு கீழே ரொம்பவே நல்லா யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இதுல அப்படி கிடையாது. ஸோ தட் இதை ரொம்பவே யூஸ் பண்ணல, ரொம்ப காலம் நிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட லைஃப் ரொம்ப அளவுக்கு வரல. இதோட ஓஎல்இயோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் கேட்டீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை கொண்டு வந்தது பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா சாம்சங் தான். இதோட கிரெடிட் ஃபுல்லாவே போய் சேரணும். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். இதோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஓகேங்க, இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் ஓஎல்இயோட ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட பேட்டரி சேவ் பண்றது தான் இதோட மெயின் கான்செப்டா இருந்தது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் டிஸ்பிளேவா இருக்கட்டும் இல்ல ஓஎல்இ டிஸ்பிளேவா இருக்கட்டும் அந்த அளவுக்கு பவர் கன்சூமேஷன் கொஞ்சம் அதிகமாவே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். பட் ஐபிஎஸ் டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா டிஎஃப்டி கூட கம்மியா பண்ணாலும் ஓஎல்இயோட கொஞ்சம் அதிகமா தான் பண்ணுச்சு. ஸோ அப்டேட்டட் வெர்ஷன்ல இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோட பேட்டரியோட கன்சூமேஷனை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. அதாவது பேட்டரியோட ஸ்மார்ட் போனோட சார்ஜஸ் பேட்டரி ரொம்பவே ட்ரைன் ஆகிற காரணத்தினால இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணக்குள்ள அந்த ப்ராப்ளம் இல்லாம இருந்தது. பட் இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிக்சலுக்கும் தனித்தனியா பாத்தீங்க அப்படின்னா அதோட கலரா இருக்கட்டும், இது பாலிமர் ஷீட்டை யூஸ் பண்ணியிருந்தனால இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிக்சலுக்கும் தனியா கரண்ட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அந்த எல்இடியில கொடுக்குற மாதிரி இருந்தனால இதோட மெயின் கான்செப்ட் உங்களால பேட்டரி சேவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிளாக் கலர், அதாவது AMOLED டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நீங்க பிளாக் கலர் வச்சிருந்தீங்க டிஸ்பிளேல, இல்ல மேக்ஸிமம் பிளாக் கலரே வச்சிருந்தீங்க அப்படின்னா பிளாக்கு இதோட பவர் கன்சூமேஷன் கொடுக்கவே தேவையில்ல, ரொம்பவே டீப் பிளாக்கா போச்சு. அதாவது ஐபிஎஸ் டிஸ்பிளேவா இருக்கட்டும் அந்த டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணக்குள்ள இதுக்கு பிளாக்கு இதுக்கு தனியா நீங்க ஒரு கலர் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா இதுல ஒவ்வொரு பிக்சலுக்கும் தனித்தனியான நீங்க கன்சூமேஷன் பண்றதுனால பிக்சலா நீங்க எல்இடியில கம்பேரிசன் பண்றதுனால நீங்க ஓவரால் கலர் கொடுக்கறதுனால ரொம்பவே பவர் சேவிங்கா இருந்தது. ஏன்னா பிளாக் கலர் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு டிப், நீங்க AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருந்தீங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் பிளாக் கலரா வச்சிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே சார்ஜ் நல்லாவே நிற்கும். இதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இதுக்கும் ரொம்பவே பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லலாம். இதோட கிரெடிட்டும் பாத்தீங்கன்னா சாம்சங் தான் போய் சேரணும். ஆக்சுவலா இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா ஒரே விஷயத்த தான் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே ஸ்லிம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கம்பேர் டு தி எல்சிடியா இருக்கட்டும் இது வரைக்கும் வந்த எல்லா டிஸ்பிளேஸ்லயும் ரொம்பவே ஸ்லிம். என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளேல அவங்க ரொம்பவே திங்க் பண்ணி பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டச்சையும், அதாவது டச் சென்சார் அந்த லேயரையும் டிஸ்பிளே லேயரையும் தனித்தனியா இது வரைக்கும் வந்திருந்தது சூப்பர் AMOLED டிஸ்பிளே வரைக்கும், AMOLED டிஸ்பிளே வரைக்கும். பட் இந்த சூப்பர் AMOLEDல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டச் சென்சாரையும் அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளே ரெண்டையும் ஒன்னாக்கிட்டாங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அவங்களால ரொம்பவே இதை சேவ் பண்ண முடிஞ்சது, அதாவது ஸ்பேஸை சேவ் பண்ண முடிஞ்சது, ரொம்ப ஸ்லிம்மான டிஸ்பிளேவை கொடுக்க முடிஞ்சது. இப்போ ஓவராலா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டே டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஒன்னு ஐபிஎஸ் டிஸ்பிளே, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க நாம சொல்லிட்டு இருக்க சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளேக்கும் சூப்பர் AMOLED டிஸ்பிளேக்கும் ஒரே வித்தியாசம் தான், டச் செப்பரேட்டா வந்தா அது AMOLED டிஸ்பிளேன்னு சொல்லலாம். நீ டச்சையும் டிஸ்பிளே ரெண்டையும் அட்ராச் பண்ணி வந்துச்சுன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே.
ஓகேங்க, இந்த ஐபிஎஸ் டிஸ்பிளே, இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே, இது ரெண்டு தான் பாத்தீங்கன்னா ஓவராலா எல்லா மொபைலும் யூஸ் பண்ணது. இது ரெண்டுக்கும் தான் போட்டியும் இப்போ வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் எது டிஃபரன்ஸ், இதுல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். ஓகேங்க, பிக்சர் கிளாரிட்டி ஆகட்டும், பிக்சரோட குவாலிட்டி ஆகட்டும், இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கணும், பிரைட்னஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எப்பயுமே ஐபிஎஸ் டிஸ்பிளேஸ் தான் போகும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு AMOLED டிஸ்பிளேவா இருக்கட்டும், சூப்பர் AMOLED டிஸ்பிளேவா இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் வேணா ரொம்ப அதிகமா இருக்கலாம், அதாவது ஸ்டாச்சுரேஷனா இருக்கலாம் கலரோட இது, பட் நேச்சுரல் லுக், கிளாரிட்டி, ஷார்ப்னஸ், பிக்சரோட ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் ஜெயிக்கும். ஓகேங்க, இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே தின்னியா வேணும் அப்படின்னா அது எப்பயுமே பாத்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளேக்கு தான் போகும் கம்பேர்ட் வித் ஐபிஎஸ் டிஸ்பிளே. ஏன்னா இதோட டச் இது பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இது ஃபிளெக்சிபிலிட்டியா இருந்தது. பட் ஐபிஎஸ் டிஸ்பிளே அப்படி கிடையாது, கொஞ்சம் இதோட கம்பேர் பண்ணுறதுக்கு திக்கா இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது. பிரைஸ் வைஸ் எடுத்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரோட ரொம்பவே புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். ஐபிஎஸ் டிஸ்பிளே இப்போ வரைக்கும் யூஸ் பண்றதுக்கான காரணம் சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணக்குள்ள ஐபிஎஸ் டிஸ்பிளேயோட ரேட் ரொம்பவே கம்மி. ஓகேங்க, அனதர் ஃபீச்சர் என்ன, சன்லைட்டு கீழே நீங்க யூஸ் பண்ணக்குள்ள பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். ஏன்னா அதோட பிரைட்னஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ ஃபார் தட் ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் சன்லைட்டு கீழே யூஸ் பண்றதுக்கு பெஸ்ட். கம்பேர் டு தி ஐபிஎஸ் டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளே ரொம்பவே சகிச்சது கிடையாது. அதோட கம்பேர் பண்ணக்குள்ள சன்லைட்டு கீழே நீங்க யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்க, ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா என்ன எடுக்கிறது ஐபிஎஸ் டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளேவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி கன்சம்ஷன். ஆண்ட்ராய்டா இருக்கட்டும் ஸ்மார்ட் போனோட மெயின் திங் என்னன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சேவ் பண்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக்குன்னு இதுக்கு தனியா ஒரு கலருக்குன்னு அது சார்ஜ் கொடுக்க தேவையில்ல. அது அதாவது அந்த டயோட்ல இருக்க ஒவ்வொரு லைட்டுக்கும் அது பவர் கொடுக்காம போயிட்டாலே அது பிளாக் ஆயிடும். ஸோ ஃபார் தட் ரொம்பவே சார்ஜ் சேவ் பண்ணலாம். டீப் பிளாக் வேணும், அதாவது ஒரிஜினல் ரியல் பிளாக், டீப் டார்க் பிளாக் வேணும் அப்படின்னா நீங்க சூப்பர் AMOLED டிஸ்பிளே எடுத்துக்கலாம். பட் ஐபிஎஸ் டிஸ்பிளே பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் ஐனா சொல்லலாம் கம்பேர்ட் டு தி சூப்பர் AMOLED டிஸ்பிளே. அதனாலதான் பிரைஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, ஐபிஎஸ் டிஸ்பிளே கம்மியா இருக்கு. ஓகேங்க, இப்போ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி வேணும், பிக்சர் கிளாரிட்டி வேணும், சன்லைட்டு கீழே யூஸ் பண்ணும். எனக்கு ஓவராலா போட்டோகிராஃபர்ஸ் இது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அதோட பிரைட்னஸா இருக்கட்டும், அதோட கிளாரிட்டியா இருக்கட்டும், நேச்சுரல் லுக் போட்டோஸ்க்கு தரது ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். சூப்பர் AMOLED டிஸ்பிளே பாத்தீங்கன்னா பவர் சேஞ்ச் இது பண்ணும், பிளெக்சிபிளா இருக்கும் டிஸ்பிளே. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹை அண்ட் ஸ்மார்ட் போன்ஸ்ல சாம்சங் S8 இருக்கணும், இப்ப லான்ச் பண்ண S8 பிளஸ் S8 இந்த இதுக்கே பாத்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார் தட் அப்பயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட ஒர்த் எந்த அளவுக்கு அப்படின்னு, அதோட குவாலிட்டியா இருக்கட்டும், அதோட ஹை லெவலா இருக்கட்டும். அதனாலதான் ஏன்னா அதாவது சாம்சங்கோட S சீரியஸ் ஒரு பெஸ்ட் சீரியஸ் சொல்லலாம். ஸோ அதுலயே அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இதுதாங்க ஓவரால் கன்க்ளூஷன். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ரெட்டினா டிஸ்பிளே ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இது தனி டிஸ்பிளேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டைம் ஆஃப் தி ஆப்பிள் பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்றது ரெட்டினா டிஸ்பிளே தான் பெஸ்ட், எங்களோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட்டினான்னு ஒரு தனி டிஸ்பிளேவே கிடையாதுங்க. ஐபிஎஸ் டிஸ்பிளே, அதாவது ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே, இன்பிளான் சுவிட்சிங் டிஸ்பிளே. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரெட்டினா டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்ப ஏன் ஐபிஎஸ் டிஸ்பிளேன்னு சொல்லாம ஏன் ரெட்டினா டிஸ்பிளேன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஐபிஎஸ் டிஸ்பிளே எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்பிளான் சுவிட்சிங் எல்லாமே ஐபிஎஸ் டிஸ்பிளேக்குள்ள வந்துடும். பட் ஐபிஎஸ் டிஸ்பிளேல அதிகமான பிபிஏ, அதாவது பிக்சல் பர் இன்ச்னு சொல்லுவோம், அதாவது எந்த அளவுக்கு பிக்சல் டென்சிட்டி அதிகமா இருக்கோ அதிகமா இருக்கிறத மட்டும்தான் ரெட்டினா டிஸ்பிளேன்னு சொல்ல முடியும். இது ஆப்பிள் மட்டும்தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎஸ் டிஸ்பிளேல ரொம்ப அதிகமான பிக்சல் டென்சிட்டி அவங்க கொடுக்கறனால இந்த ரெட்டினா டிஸ்பிளே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அவங்களோட ஆப்பிள்ல எல்லா சீரியஸ்லயும் பாத்தீங்கன்னா இன்னுமே ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்றாங்க. வேர்ல்ட் லெவல்ல ஓவரால் பெஸ்ட் ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், சாம்சங்கா இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே போட்டி வரக்குள்ள ஆப்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் யூஸ் பண்றாங்க, சாம்சங் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்றாங்க. இதுலயே தெரிஞ்சிருக்கும் ஓவராலா எது பெஸ்ட் அப்படிங்கறது. பட் நாம யூஸ் பண்றதோட நம்மளோட யூசபிலிட்டியை பொறுத்து தான் இந்த டிஸ்பிளேஸ்ல எது பெஸ்ட். பட் நீங்க இப்ப மொபைல் வாங்க போற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன் தான். உங்களுக்கு சூப்பர் AMOLED பாருங்க, சூப்பர் AMOLED பேட்டரி சேவிங்கா இருக்கணும், ஓவரால் இமேஜ் குவாலிட்டி இருந்தா போதும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு தி சூப்பர் AMOLED டிஸ்பிளே. பட் எனக்கு பிரைட்னஸ் இருக்கணும், கிளியரான பிக்சல் குவாலிட்டி இருக்கணும், நான் ஜூம் பண்ணி பார்த்தனா இருக்கட்டும், சன்லைட் கீழே யூஸ் பண்றதா இருக்கட்டும், சூப்பர் கிளாரிட்டினா ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். அதனாலதான் அந்த ரெட்டினாங்கிற ஒரு தனி டிஸ்பிளே கிடையாது. ஐபிஎஸ் டிஸ்பிளேவோட அதிகமான பிக்சல் டென்சிட்டி யூஸ் பண்ணனால டெக்னிக்கல் வேர்டு ஆப்பிள் யூஸ் பண்ணதான் இந்த ரெட்டினா டிஸ்பிளே பெஸ்ட் டிஸ்பிளே எங்களோட டிஸ்பிளே அப்படிங்கிறதா. ஓகே கைஸ், இந்த ஓவராலான வீடியோல உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயோட டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஓவராலா எந்த டிஸ்பிளே எடுக்கிறதுன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.